நேற்று வாங்கின பரோட்டா சால்னா சிக்கன் எல்லாம் மிச்சம் இருந்தது. சரி 2 ஆம்லேட்டை போட்டு அதை கிளி பரோட்டாவாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆம்லேட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி அறிவு வளர்ந்ததுன்னு பார்க்குறீங்களா? என் ஃப்ரெண்டு ஒரு தடவை அவள் வீட்டுக்கு போகும்போது 2 பரோட்டா தான் இருந்தது. ஒரு ஆம்லேட்டே போட்டு ஏதோ கிளி பரோட்டான்னு செஞ்சு கொடுத்தா. உண்மையிலே அது அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. இது வரைக்கும் நான் கிளி பரோட்டா சாப்பிட்டதும் கிடையாது. பட் இருந்தாலும் அது நல்லா இருந்ததே, திரும்ப செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நானே களத்தில் இறங்கிட்டேன். அவள் செஞ்சது என்னமோ ஹோட்டலில் கொடுத்த இலையில நான் இலைய வாட்டியுமே நான் மடிக்கும்போது இந்த பக்கம் சால்னா ஒழுகுது, அந்த பக்கம் சால்னா ஒழுகுது. பட் இருந்தாலும் செஞ்சே ஆகணும்னு ஒரு வெறித்தனமாக இறங்கிட்டேன். சால்னா பரோட்டா ஆம்லேட் சிக்கன், சால்னா பரோட்டா ஆம்லேட் சிக்கன்னு லேயர் லேயராக வச்சு அலேக்கா தூக்கி அடுப்பில் வச்சிட்டேன். இதே மாதிரி தான் 1 இயருக்கு முன்னாடி இன்ஃப்யூஸ்டு சிக்கன் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நான் இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். பட் எங்கள் ஊரில் எதுவுமே கிடைக்காது. கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரைட் ரைஸ், காளான், மிஞ்சி மிஞ்சி போனால் நூல் பரோட்டா, அவ்வளோதான் வெரைட்டியே எங்கள் ஊரில் அவ்வளோதான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்றது ஒரு ஹாப்பினஸ் தான். பயங்கரமாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு வாய் கூட மிச்சம் வைக்கல. இன்னும் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஓகே, பாய்.